யங்ஸ்டர்ஸ் வந்து முட்டாள்கள் அப்படின்ற இந்த கூற்றையை நான் ஏத்துக்க மாட்டேன் சார். ஏன்னா சரி, டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறி நிக்கிறது புத்திசாலி தான். அதுதான் சொல்றேன். இல்ல இல்ல, நம்ம ஒன் வேர்ட் மாதிரி வைப்போம். இது இல்ல இல்ல, இருங்க நான் கேக்குறேன். இங்க இருக்கிற கட்சிகள்ல எத்தனை இல்ல கட்சி இல்ல, கட்சிக்கு அப்புறம் வருவாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, பெண் தனியா போயிட்டு தனியா இல்ல இல்ல, அது பாதுகாப்பு. அது பாதுகாப்பு. இங்க இளைஞர்கள் டிவிகே கூட்டத்துக்கு போன பல பெண்கள் சோஷியல் மீடியாலயும் பகிர்ந்துட்டு இருக்காங்க, வீடியோவோட பகிர்றாங்க. இங்க வந்து எவ்வளவு கண்ணியமா அந்த பசங்க வந்து பாத்துக்கிறாங்க, எவ்வளவு வந்து கரெக்டா இருக்காங்க அப்படின்னு. அப்ப நம்ம என்ன பண்றோம், 4 பேர் இல்ல இல்ல, நம்ம அப்படியே தொடர்கதையா பேசணும்னா, இப்ப அவரது வந்து எப்படின்னா அவரோட கருத்தை சொல்றாரு, நீங்க வந்து கேள்வியா வைக்கிறீங்க, ரைட்டுங்களா? ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, பெண்கள் பாதுகாப்பா. நீங்க பேப்பர் படிக்கிறீங்களா டெய்லி? ஆமா சார். சரி, சமீபத்தில் ஒரு ஆங்கில பத்திரிகை ஃபெடரலில் ஒரு செய்தி ஒன்று வந்துச்சு. மாநாடுக்கு போட்ட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு செய்தி வந்துச்சு. பத்திரிகையாளர்களே அங்கே வந்து ஒரு சில பிரச்சனைகளுக்கெல்லாம் உட்படுத்தப்பட்டாங்க, பெண் பத்திரிகையாளர்கள். ஆஃபீஸில் வந்துட்டு நாங்கள் இந்த விஜயோட மாநாடுக்கு போக மாட்டோன்னு சொல்லிட்டு ஒரு சில இன்டர்னலாக ஒரு சில நான் அது வந்து நான் இந்த ரெக்கார்டிங் முடிஞ்சவொன்னே உங்களுக்கு நான் தனியாக சொல்கிறேன், எந்த ஆஃபீஸு யார் என்ன இது நீங்கள் கேட்டிங்கன்னா. சரி, ஃபஸ்ட்டு வந்து உங்களோட அந்த கேள்வியை வந்து நான் வரவேற்கிறேன். ஓகே, இளைஞர்கள் வந்து தப்பாக பேசினா ஒரு இளைஞர்களுக்கு தான் கோவம் வரணும், ரைட்டு. நிறைய இடத்துல பெரியவங்க கூடி ஒரு கூட்டம் போட்டால் அந்த இடத்துல பிரச்சனையாக ஆகிறதில்ல. நான் அந்த ஒரு ஸ்லைடு ஒன்று காட்டுவாங்க, அதில் சொல்கிறேன். உதாரணத்துக்கு இது நீங்கள் செலிப்ரேட் பண்ணுற இளைஞர்கள், ரைட்டுங்களா? வேலுசாமிபுரம், இது அதே இடம் வேலுசாமிபுரம். முதியவர்கள் உங்கள் எண்ணிக்கை இங்கே ஜாஸ்திங்க, இவங்க எண்ணிக்கை கம்மிங்க. ஆனால் ஒரு தள்ளுமுள்ளு கிடையாது, ஒன்றும் கிடையாது. காரணம் என்னென்னா, எப்படி நடந்துக்கணுன்ற அந்த பொருள். இப்போது அவங்கள பொறுத்தவரை என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி வராப்பில் அவர் தேவைக்கு ஓட்டு கேட்குறாரு. இஷ்டம்னா போடுறேன், கஷ்டம்னா போடலை, அவ்வளோதான். இது அப்படி இல்லை. அப்போ அரசியல் மனநிலை என்பது வேறு, நான் பார்த்தாகணுன்ற அதை முண்டியடிச்சுட்டு ஓடுறது வேறு, அது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, பாதுகாப்பு பெண்கள்னு. சரி, எவ்வளோ பெரிய கூட்டத்துலையுமே வந்து பெண்கள் பாதுகாப்பாக தான் இருக்கிறாங்க அப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோன்னா நிறைய தவறு. வேலை செய்கிற இடத்துல பெண்களுக்கு பிரச்சனை இருக்குது, பஸ்ஸில் போகும்போது பெண்களுக்கு பிரச்சனை. நான் யதார்த்தத்தை பேசுகிறேன். நான் தாவாக்கான்னு ஒரு சின்ன குறுகலான வட்டத்துக்குள்ளே நான் வரல. நான் தமிழ்நாடுன்னு பேசுகிறேன், இல்லை இந்தியான்னு பேசுகிறேன். கோயில்லையோ தேட்டர்லேயோ ஒரு சில சீண்டல்கள் இருக்குது. அப்போ நான் வந்து இன்றைக்கி தம்பி சொல்கிறது எனக்கு கேட்க நல்லா இருக்குது. இப்போ இளைஞர்கள் பாதுகாப்பாக இருக்கீங்க, 100 விழுக்காடு அது வர அன்றைக்கி நான் உங்கள் கருத்தோடு ஒத்து போவேன்.